சார் நீங்க தான் கண்ணனா? ஆமா சார். வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே, லாரி வந்துச்சு. வந்துச்சுங்களா சார்? அது இருக்குல்ல அந்த வீடு, அது அப்படியே கொண்டு போய் அந்த பக்கத்து தெருவில் வைக்கணும். யோ லூசாயா நீ? வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா அது இல்லையா? வீடு காலி பண்ணுறதா தான் உள்ள இருக்கிற ஃபர்னிச்சர் சாமான் எல்லாம் லாரியில் ஏற்றிட்டு போய் அந்த வீட்டில் வைப்போம். சார் நீங்கள் தானே வீடு ஷிஃப்ட் பண்ணி தரது வந்து போர்டு போட்டுருந்தீங்க. அதான் ஏன் சொல்கிறேன், வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் அப்படியே பேசிட்டு போய் அங்கே வைப்பாங்க. சார் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணல. நீங்கள் என்ன சொன்னீங்க? எக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் நான் தூக்கி அப்படி வச்சுட்டு சொன்னீங்கல்ல, அதாவது தான் உங்களை வர வச்சேன். வீடு ஷிஃப்ட் பண்ணி தரணும்னா அது இல்லைடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ வீடு காலி பண்ணுறியா? அப்போ ஃபோன் பண்ணி உள்ள இருக்கிற சாமான் எல்லாம் தூக்கிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணி தரேன். லாரி எடுத்துட்டு கிளம்பு. நான் ஃபோன் பண்ணதான் உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? வீடு அப்படியே தூக்கிட்டு போய் வச்சு கொடுப்போம். எங்கடா சொன்னேன்? ஏண்டா வீட்டில் நாங்கள் வீட்டில் இருக்கிற சாமான் தான் தூக்கிட்டு போவோம். வீட்டில் அப்படியேவா தூக்கிட்டு போக முடியும்? என்னது சாமான் தூக்கிட்டு போடுவீங்களா? அப்போ வீடை தூக்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியாது. எனக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதானே. சாலைக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராது. இது பார், நான் 4 ஜேசிபியை வர வைக்கிறேன். அதை அழகாக தூக்கிட்டு போய் அங்கே போட்டுரும். ஆனால் வீடாக இருக்காது, வெறும் கல் தூளமாக தான் இருக்கும். போட அப்போ வீடு அவ்வளோதானா?